அந்த தம்பி வரணும், அந்த தம்பிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், அதுதான் முதலமைச்சராக வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து 20 லட்ச ரூபாய் எப்படியெல்லாம் பேச வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது. ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் போடுறாரு. பத்திரிகையாளர் இந்த மாதிரி போடுறானா? ஆமாம், அவன் பத்திரிகையாளர் கிடையாது. நீங்கள் வந்து 20 லட்ச ரூபாய் இப்படி பேச வைக்குதுன்னு ஒருத்தன் பேசுறான்னா அவன் பத்திரிகைக்காரன் கிடையாது, அவன் திமுக காரனாக இருப்பான். புரியுது? ரெண்டு ஒன்று தான். கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவன் என்ன வாங்கி சாப்பிட்றான்னு தெரியல. அங்கே போய் இறந்த உயிரை பறி கொடுத்த உறவுகள் அத்தனை பேரும் திரும்ப விஜய் நீ களத்துக்கு வாப்பா, என் பிள்ளை நீ வாயா, நீ ஜெயிச்சிரியா, நீ முதலமைச்சரை வாயா, அண்ணன் நீங்கள் வந்துருந்தேன் உனக்கு ஓட்டு போகிறோன்னு சொல்கிறாங்கல்ல. இதுக்கு மேலே மயிரினி எந்த விசாரணை நடத்தி எவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ அவர் மீது ஒரு பிம்பத்தை எதிராக கட்டமைத்தாலும் 10 காசு பிரச்சனை இல்லை சார். மக்கள் மனசை வென்றாச்சு ஒரு ஆளுனும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சு என்ன குரல் வித்த காமிச்சா நடக்காது. வாரியஸ்ட்டை மட்டும் வச்சுக்கவே கூடாது. ஏன்னு தெரியுமா? கருவில் இருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து திமுக காரங்க ஏதாவது தப்பாக சொல்லிட்டாங்கன்னா டாப் டு பாட்டம் இல்லைன்னா கருவுல இருந்து எடுத்துட்டு வந்து இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் பேர்ல கருவில் இருக்கக்கூடிய குழந்தை என்னன்னு சொல்லக்கூடாது. ஆனா இவன் ஸ்கேன் பண்றான். கருவில் இருக்குது ஆனா பொண்ணா, எந்த கட்சி, என்ன கலர்ன்ற மாதிரி என்டையர் டேட்டா எடுத்து 3 அக்காவும் இந்த அக்கா இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணுச்சு, என்னென்ன வேலை செஞ்சுச்சு, இதை உட்காந்து இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த கருமத்தை விடிய விடிய வந்து ஒட்டிட்டு இருந்தியா. நிச்சயமாக 2 முயற்சியை விஜய் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒன்று, கட்சியை தேசிய கட்சியாக வளர்ப்பதற்கான வேலை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் வந்து தன்னுடைய கட்சியை விரிவாக்கம் செய்வது. 2வது, கரூர் மொத்தமாக அங்கே நீங்கள் தான்றீங்கல்ல, நீங்கள் தான் உட்காந்து சில வேலைகள் இத்தனை ஆண்டு காலம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கள, இது உன் கோட்டை இல்லடான்றதை நிரூபிக்கிறதுக்கான வேலை தான் இனிமேல் நடக்கும் பாருங்க. உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ் விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். தாவேகா தரப்பிலிருந்து இந்த வருடம் தீபாவளியை வந்து கொண்டாட வேண்டாம், தாவேகாவினர் இந்த தீபாவளியை கொண்டாட வேண்டாம்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வந்திருக்கிறதாக செய்திகள் வந்து தான் நம்ம பார்த்தோம். கரூர் மக்களுக்காக அந்த 41 உயிர்கள் போனதை அடுத்து இந்த தீபாவளியை அவங்க வந்து வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்றத எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் நேரடியாக இந்த விஷயத்தை சொன்னதாக சொல்லப்படுது, தலைமை நேரடியாக அறிவிச்சிருக்கிறதாக சொல்லப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நரகாசுரனை வதம் செய்த பிறகுதான் தீபாவளி. இட்ஸ் மீன்ஸ் நரகாசுரனை வதம் செய்த பிறகுதான் தீபாவளி வந்தது என்றுதான் வரலாறுன்னு சொல்ல வரேன். ஓகே, தீபாவளி வந்த வரலாறு. அப்போ 2026 நிச்சயமாக தீபாவளி கொண்டாடுவோம். ஏன்னா இந்த வருஷம் தான் இப்படி துக்கம் நடந்திருக்கு, அடுத்த வருஷம் கொஞ்சம் கோலாகலமாக கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அதிகம். அப்போ நரகாசுரனை வந்து கொண்டுட்டாங்களா இல்லையா என்ன ஏது அந்த டிஸ்கஷன்லாம் போகக்கூடாது. போல நான் தீபாவளி வந்த கதையை குறித்து சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த முறை புரிஞ்சிருக்கும். நீங்கள் தீபாவளி பற்றி தான் பேசுறீங்கன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். தீபாவளி பற்றி பேச தீபாவளி பற்றி தீபாவளி அன்னைக்கு தீபாவளி பற்றி பேச வேற என்ன பேசுகிறேன்? தீபாவளி தமாக்கா. ஸோ தீபாவளி எல்லாருக்கும், சில நபர்களுக்கு மிக முக்கியமான பண்டிகை, சில நபர்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல், உறவுகள் இல்லாமல் அவர்களை பறிகொடுத்த ஒரு தீபாவளி என்பது பெரிய மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கோம். ஏன்னா வருஷம் அந்த எல்லாருக்கும் அது ஒரு பண்டிகைனா பிள்ளைக்கு துணி எடுக்கிறது, ட்ரெஸ் வாங்குறது, அதை பற்றி பேசுறது, பட்டாசு வெடிக்கிறது, பல நினைவுகள் இருக்கும். அந்த பிள்ளைக்கு பிடிச்சதை சமைச்சிட்டு அன்றைக்கி எல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரியான எல்லா விடயங்களும் இந்த முறை அந்த 41 குடும்பங்களுக்கு இல்லாமல் போனது என்பது, இந்த வருடம் எத்தனையோ நபர்களுடைய உறவுகளை இறந்துருப்பாங்க, இயற்கையாக மறைஞ்சிருக்கிறது, அதெல்லாம் வேறு இருந்தாலும் இது பர்டிகுலராக இந்த ஒரு டிசாஸ்டரில் இறந்ததுன்றது வந்து ரொம்ப பெரிய வலி வேதனையை ஏற்படுத்தியிருக்கோம். அதை உணர்ந்து அவர் அந்த வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்ன்றதான் நம்ம பார்க்குறோம். இல்லை, இன்னொரு பக்கம் அது அவங்களுக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் ஏதாவது செஞ்சுருக்கலாம். இந்த இப்படி ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு இரங்கல் தீர்மானம் மாதிரி மொத்தமாக செஞ்சுருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருந்திருக்குமோன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தலைமை அதை செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்ற ஒரு தலைமை இதை செஞ்சுருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை நேரில் அனுப்பிச்சிருக்கலாம். இப்போ விஜய் செல்வது தான் உங்களுக்கு ஒரு சிக்கல் அப்படின்ற பொழுது 2ஆம் கட்ட தலைவர்கள் போகிறதுல எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னும் பொழுது அந்த என்டையர் டீம் 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு 4 பேர் 5 பேர் மொத்தமாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே இருங்களேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு வாரம் கூட இருங்க, என்ன சொல்கிறீங்க, இருந்து எல்லார் குடும்பத்தையும் தனித்தனியே நீங்கள் போய் சந்தித்து இன்னொரு முறை ஒரு வீடியோ காலில் விஜய் அவர்கள் பேசி அவர்களை மறுபடியும் ஒரு ஆசுவாசப்படுத்தியிருந்தால் மேலும் வந்து அது வந்து அவர்களுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா
குடும்பமாக வந்து இந்த நேரத்தில் நம்ம கூட நிற்கிறாங்கன்றதை இன்னும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம காட்டும் பொழுது அந்த மக்கள் இதை முதல்ல உணர்வாங்க. ரெண்டாவது, இது அரசியல் களத்துலேயும் ஒரு பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கோம். சரி, ஓகே, இப்போ விஜய் போகிறதுல சிக்கல் இருக்குன்றதுனால இப்போ நிர்மல், புஷி ஆனந்த், ஜானு, ஆதவர்ஜுனா, ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர், பொருளாளர் வெங்கட், எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக போயிருக்கிறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அங்கேயே இருந்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அரசியலில் கூடுதல் கவனம் பெறும். இதைத்தான் முன்னெடுத்திருக்கணும். இதை முன்னெடுத்திருந்தீங்கன்னாக்கா அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கும். ஒன்று, நான் சொன்ன மாதிரி அவர்களுக்கு ஒரு ஆறுதல், ஒரு நம்பிக்கை. ரெண்டாவது, நீங்கள் சொன்னீங்க தத்தெடுக்கிறோம்னு. அப்போ தத்தெடுக்கிறோம்னாலே அதற்கு முன்பு நீங்கள் போய் களத்தில் நின்றுக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் தத்தெடுப்பதற்கான அதற்கான பிரதிபலன் கிடைக்கும்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும். வாயிலவில் சொல்லிட்டு அவங்க யாருமே வரலன்னும் பொழுது ட்விட்டரில் பதிவுகள் போடுவது என்பது வந்து சரியானது, ஏற்புக்குரியது இருக்காது இல்லையா? அப்போ அங்கே போய் நின்றுந்தாக்கா கூடுதல் பலம். அதுதான் ஆரம்பத்திலேருந்து திரும்ப சொல்கிறது. நல்ல அரசியல் தெரிஞ்ச அரசியல் முதிர்ச்சி உள்ள சில நபர்கள் உடன் இருக்கும் பொழுது இதை சரியாக கைட் பண்ணி இதை இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகும் பொழுது இது கூடுதலாக விஜய்க்கு பலமாக இருக்கும். மக்களுக்கு வந்து பார்க்கும் பொழுது இல்லை சரியான அணுகுமுறையில் டிவிக்கு போகுதுன்றது புரியும். இது இப்படி இல்லாமல் போச்சுன்னு வச்சுங்களேன், இது ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து ரொம்ப கொஞ்சம் செட்பேக் ஆகும். இது கொஞ்சம் விஜய் அவர்கள் யோசிக்கணும். இன்னொரு பக்கம் 20 லட்சம் ரூபாய் வந்து சொல்லியிருந்தார் நிவாரண தொகை. அது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காரு. இந்த 20 லட்சம் ரூபாய்க்கு இப்போ எல்லாருக்குமே பெரும்பாலும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்றது சொன்னதுக்கப்புறம் 2 குழந்தைகளை இழந்த தாயார் ஒருத்தவங்க, ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. விஜய் அவர் தான் வந்து வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இன்னமும் அவர்கள் வந்து விஜயை வந்து நம்புகிறாங்க. அவர் மேலே வந்து அவ்வளோ அன்பாக இருக்காங்கன்றதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வேற ஒரு சாயம் பூசுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நேற்றைய தினமும் நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி கூட ஒரு பாட்டி ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவில் கூட வந்து விஜய் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த தம்பி வரணும், அந்த தம்பிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம், அதுதான் முதலமைச்சராக வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே வந்து 20 லட்சம் ரூபாய் எப்படியெல்லாம் பேச வைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வருது. ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தர் போடுறாரு. பத்திரிகையாளர் இந்த மாதிரி போடுறானா? ஆமாம், அவன் பத்திரிகையாளர் கிடையாது. நீங்கள் வந்து 20 லட்ச ரூபாய் இப்படி பேச வைக்குதுன்னு ஒருத்தன் பேசுறானா அவன் பத்திரிகைக்காரன் கிடையாது, அவன் திமுக காரனாக இருப்பான். புரியுது? 2 ஒன்று தான். கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அவன் என்ன வாங்கி சாப்பிட்றான்னு தெரியல. அங்கே போய் நீங்கள் ஒரு உயிரை பறி கொடுத்த நபர்கள் இந்த மாதிரி பேசும் பொழுது, அப்போது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, குழந்தைகளை பறி கொடுப்பது என்பது வாழ்நாளில் பெற்றோர்களுக்கு அது ஒரு சாபம்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைகளை கண்ணுக்கு முன்னாடி தூக்கி கொடுத்துறதுன்றது அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாது. அது பெற்றோர்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சோதனை, ரொம்ப பெரிய சோதனை. அதில் இருந்து ஒருத்தர் மீண்டு வந்து விஜய் அண்ணா நீங்கள் வரணும், திரும்ப நீங்கள் தான் வந்து நிற்கணும் களத்தில், நீங்கள் சிஎம் ஆகணும், நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிற அந்த மனநிலை இருக்குல்ல, அப்போ எவ்வளவு விஜய் மீது ஒரு நம்பிக்கையும் ஒரு பாசமும் இந்த ஆட்சியின் மீது வெறுப்பும் இருந்தால் அந்த வார்த்தை வருதுன்னு பார்க்குறோம். சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு நாய்க்குட்டி, ஒரு பூனைக்குட்டி எடுத்துங்களேன். பூனைக்குட்டியை வந்து நாய் வந்து எவ்வளோ பெரிய 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 நாயெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த நாய்கள் வந்து பூனைக்குட்டியை கடிக்க போனால் அந்த பூனை எவ்வளோ சீரும் தெரியுமா குட்டியை தொட்டா? அப்போ அந்த தாயோடைய தன்மை, அதோடைய வீரியம் என்னன்றது உங்களுக்கு புரியும். அவர்கள் வந்து இந்த வார்த்தையை பதிவு செய்கிறாங்க, அதை ஒருத்தன் கொச்சப்படுத்துகிறான்னு இருக்குல்ல, 20 லட்ச ரூபா அப்படி பேச வைக்கிதுன்னு சொல்லி ஒருத்தன் பேசுகிறான்னா அவங்க வீட்டிலலாம் இறப்பு அவன் சந்திக்கவே இல்லையா? இவன் இந்த மாதிரி ஆள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இந்த மாதிரி எங்கேயாவது ஏதாவது நடக்குதான்னு பார்த்துட்டே இருந்து எவனாவது வீட்டில் செத்து போனால் லிஸ்ட்டில் கொண்டு போய் பேரை சேர்த்துருவாங்க. இல்லை பணத்தை அடக்காமே வச்சுருப்பாங்க போல் இருக்கு, நடு வீட்டில் கொஞ்சம் ஃப்ரீசரை வச்சுருப்போம், ஏதாவது நடக்கும், ஏதாவது 10 லட்ச ரூபா தருவாங்க, சாராயம் குடிச்சு செத்து போனால் லிஸ்ட்டில் கொண்டு போய் நம்மளும் சேர்த்து விட்டலான்ற மாதிரி கேட்டகரியாக இருக்கும் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து மோசமான ஒரு மனநிலை. இவன் வந்து ஊடக வேலைன்னு சொல்கிறது நம்ம வந்து வேஸ்ட்னு வச்சுங்களேன். இல்லை, இன்னொரு பக்கம் இந்த 20 லட்சம் ரூபாயை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது அப்போ விஜய் நேராக போக மாட்டாரு அப்படின்றது உறுதியாயிடுச்சு. அவர் போய் நேராக போய் களத்தில் கொடுக்குறதா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதையும் போட்டுட்டாங்கன்னா இப்போ ஒரு கரூருக்கு போக போகிறது இல்லை, அதனால தான் எல்லாருக்கும் காசை போட்டு விட்டாச்சு அப்படின்ற ஒரு விஜய் போகிறதே காசு கொடுக்கவா அப்படின்றது தான் கேனத்தனமாக பேசுகிறாங்க பாருங்களேன். அவர் போகிறது அவர்களை சந்தித்து ஆசுவாசப்படுத்தி நான் உங்களோட இருக்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, இதை மாற்றணும் அப்படின்றதான் அவருடைய முழு நோக்கம். சார் நீங்கள் எப்படி வேணாலும் இவங்க எடுத்துக்கிட்டு சார், அதிமுக திமுக காலத்தில் செந்தில் பாலாஜி தன் வசப்படுத்தின கோட்டையாகத்தான் கரூர் வச்சிருக்காருல்ல, அதை உடைப்பது தான் விஜயோட மிக முக்கியமான வேலையாக இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் கரூரை உடைக்கிறது, நொறுக்கிறது, 4 பீஸா போட்டு கூறு போட்டு விற்கலாம்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன் சொல்லட்டா? அண்ணன் ஃபெவிகால் போட்டிருக்காரா? ஆமாம். என்னது ஃபெவிகால் தான், ஃபெவிகால் கூட இல்லை, ஃபெவிக்விக். ஃபெவிக்விக் உடனே ஒட்டுது, உடனே ஒட்டும். சொல்லவா எப்படி ஒட்டும்? அப்படி ஒட்டுமா? படிங்கடான்னு நேரத்துக்கு தான் இது வேலை செய்யும். அண்ணனை சாதாரணமாக நினைச்சிட்டீங்க நீங்க. யார சேச்சே, நான் அவர் சாதாரண நினைக்கிறேன். அவர் எவ்வளோ அந்த கோட்டையில் ஓட்டையை போடுவோன்னு பேசுறீங்களே, இருங்க இப்போ சொல்கிறேன். இப்போ எப்படி நீங்கள் ஓட்டையை போடுறீங்க?
எல்லாம் பார்ப்போம். இனிப்பு காரத்துடன் சில்வர் அண்டா செந்தில் பாலாஜியின் தீபாவளி பரிசு. கரூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட 88,000 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசாக இனிப்பு காரத்துடன் சில்வர் அண்டா பரிசு வழங்கும் பணியினை கரூர் மாநகராட்சி 48வது வார்டு கோடங்கிப்பட்டியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். மேலும் வீடு வீடாக சென்று பரிசுகளை வழங்கி அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுக்குறாரு? அண்டா. அண்டா அண்டா. இந்த திமுக கண்டுக்கு அண்டா விட்டா ஒண்ணுமே தெரியாதா? எவன் எடுத்தாலும் என்னை சொம்புன்னு சொல்லாத அண்டான்றான். நீ பரிசா கொடுத்தாலும் அண்டாவை தான் கொடுக்குற. அது எங்க வச்சு கொடுக்குற? எந்த ஊர்ல? இது கோடங்கிப்பட்டி, கரூர். கோடாங்கி வந்திருக்க கோமர பேய அதானே? அல்ல, இந்த கரூர்ல அவர் தான் கிங்கு. அவரை மீறி நீங்க அங்க எதுவும் பண்ண முடியாதுன்றதை இந்த அண்டா கொடுக்கறத வச்சே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பாத்தீங்களா இல்லையா? தீபாவளி பரிசு எல்லாருக்கும் நேரடியாக அவரே போய் கொடுக்கறாரு. நீங்க 20 லட்ச ரூபா கொடுக்கறத வீட்டுல இருந்துட்டு நீங்க 20 லட்ச ரூபா ஆர்டிஜிஎஸ் பண்றீங்க. ஓகே. ஒரு எம்எல்ஏ இறங்கி போய் ஒவ்வொரு வீடா போய் கொடுத்துட்டு இருக்காரு பாருங்க, அண்டா கொடுக்குறாரு. அப்புறம் எப்படி அங்க போய் ஜெயிக்கிறது? ஆனா நான் என்ன வேற மாதிரில பதிவு பார்த்தேன். என்னன்னு? கரூரில் ஒரு பாட்டில் அண்டா கொடுக்கறதே அடடே ஆச்சரியக்குறி. அப்படிதான் பார்த்தேன் பதிவுல. பாப்பீங்க என்னது? அப்படிதான் பாப்பீங்க, வேற எப்படி பாப்பீங்க? வேற எப்படி பார்க்க முடியும்? சரி, இப்போ ஒரு மிக்சரு, ஒரு ஸ்வீட்டு, ஒரு அண்டாவை கொடுத்தோடனே செந்தில் பாலாஜி வந்து கரூரில் வந்து ஃபெவிக்விக் மாதிரி ஒட்டிக்கிட்டாருன்னு அர்த்தமா? சொல்லுங்க பார்ப்போம். நீ அண்டாவை கொடுத்தாலும் சரி, பாட்டில் கொடுத்தாலும் சரி, உங்கள் சொத்தை எழுதி கொடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து களம் மாறுவதை நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க. மக்கள் இவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க, அதிலெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, புரியுதுங்களா? ஆனால் இவர் கொடுத்துட்டதுனாலே இவருக்கு வந்து மறுபடியும் ஓட்டு கிடச்சிரும், கரூரில் வந்து அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. சார், ஒரு எம்எல்ஏ 88,000 பேர்த்துக்கும் வந்து இவ்வளோ ஒரு விஷயத்தை இப்போ இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருனாக்கா, இதற்கு முன்னாடி இப்படி செந்தில் பாலாஜி கொடுத்தாரா போன வருஷம்? தெரியல, அந்த செய்தி நமக்கு தெரியும். கொடுக்கலையா? ஓ, இந்த வருஷம் ஏன் கொடுக்குறீங்க? கரூரில் எத்தனை வருஷமா சார் இருக்கார் அவர் எம்எல்ஏவா? 4.5 வருஷமா இருக்கார். 4.5 வருஷமா. இந்த 4.5 வருஷம் இந்த ஆட்சி விட்டுங்க, போன ஆட்சி அதில் எம்எல்ஏ தானே. அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி ஒரு எத்தனை வருஷமா குறிச்சா ஒரு சமயமாக ஒரு எத்தனை வருஷமா இருந்திருப்பார் எம்எல்ஏவா? ஒரு 2 ஆட்சி 3 ஆட்சி கூட எடுத்துக்கலாம். 2 ஆட்சி கூட எடுத்துங்க, 10 வருஷமா இருந்திருப்பாரா? 2011, 16, இப்போ 21. சரி, ஒரு 13 வருஷம் வச்சுங்களேன். அவ்வளோதானே இருந்தார். அதுக்கு முன்னாடி பிடிங்கிட்டாங்களே. ஆமாம், அது அமைச்சர் பதவியிலேருந்து அப்படி இப்படி இது பண்ணது. இப்போ எம்எல்ஏவா தொடர்ந்து தான் எம்எல்ஏவா இருக்கிறாரு. ஓகே. அப்போ ஒரு 13 வருஷம் 14 வருஷமா இருக்கிறவர் 14 வருஷமா மக்களுக்கு இதை கொடுத்தாரா? இனிப்பு காரம் அண்டா கொடுத்தியா? கொடுக்கல. இதை எது மூலம் ஜென்ரேட் பண்ண காசை எதில் போட்டு கொடுக்குறீங்க? என் 10 ரூபா தானே அண்டாவா வந்து நிற்கிது. அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா? நான் கொடுத்த 10 ரூபா தானே அண்டாவா ஸ்வீட்டாக வந்து நிற்கிதுன்னு அவன் யோசிக்க மாட்டானா? அவங்கள்ட்டே கொடுத்தோம் பார்த்தீங்களா? அதுதான் எடுத்துட்டு போகல, கொடுத்துட்டோம்ல திருப்பி. ரைட்டு. எவ்வளோ? நீங்கள் கொடுத்த 10 ரூபாய்க்கு உங்களுக்கு பலன்னு அண்டா கொடுத்துருக்கோம். விளக்கமாறு. எத்தனை 10 ரூபா? எத்தனாயிரம் பேர்ட்டு வாங்கின 10 ரூபா? ரெண்டையும் கணக்கு பண்ணணும் சார். தமிழ்நாடு பூரா கலெக்ட் பண்ண 10 ரூபா, அதுல இருந்து கரூர் மக்களுக்கான ஒரு இது, அது தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்க முடியாது, அதனால கரூர் மக்களுக்கு அதை மொத்தமா கொடுக்கறது. ஏன் வீட்டு காசு எடுத்து நீ என்ன கரூருக்கு செலவு பண்றது? அவன் கேட்பானா கேட்க மாட்டான? மற்ற இருந்து ஒவ்வொருத்தனுடைய 10 ரூபாயா போய் அந்த 10 ரூபாலாம் சேர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு அண்டாவா குண்டாவா போயிட்டு இருக்கணும் பொழுது, இத்தனை ஆண்டு காலம் கொடுக்காத செந்தில் பாலாஜி இந்த முறை கொடுப்பது அவர் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை மடைமாற்றுவதற்காகவும், மக்கள்கிட்ட நான் ரொம்ப இணக்கமாக தான் இருக்கேன், மக்கள் என்னை வரவேற்கிறாங்க ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கும். ஏன்னா இது எப்படி போச்சுன்னா, முதல்வர் எல்லாம் புகழ்றாங்கன்னு ஒரு வீடியோ எப்படின்னா, மேம்பாலத்தில் நின்றுக்கிட்டு ஹெல்மெட் கொடுத்துட்டு முதல்வருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன், முதல்வருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்களேன். பார்த்தீங்களா இல்லையா? ஏண்டா கேட்டு வாங்கினா அது பேர் என்ன? கேட்டு வாங்குறது. கேட்டு வாங்குறது. வாங்குன்னு அந்த மாதிரி நீங்கள் அதே போல் இதில் கொண்டு போய் 10 ரூபாய் கொடுத்து நாங்கள் வந்து ஜெல் ஆகிட்டோம், என்ன சொல்கிறது, பேஸ்ட் ஆகிட்டோம், இதெல்லாம் வந்து ஏடுபடாது சார். நீங்கள் பாருங்களேன், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கோங்க. இந்த விஜய்க்கு ஏற்பட்ட இந்த வலி, அந்த மக்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி இப்போ நம்மளை போன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கும், காமன் பீப்புளுக்கு எல்லாத்துக்கும் தெரியுதுல்ல என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, ஏது நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் சார், இறந்த உயிரை பறி கொடுத்த உறவுகள் அத்தனை பேரும் திரும்ப விஜய் நீ களத்துக்கு வாப்பா, என் பிள்ளை நீ வாயா, நீ ஜெயிச்சிரியா, நீ முதலமைச்சரை வாயா, அண்ணன் நீங்கள் வந்துருந்தேன் உனக்கு ஓட்டு போகிறான்னு சொல்கிறாங்கல்ல,
இதுக்கு மேலே மயிரின் எந்த விசாரணை நடத்தி எவ்வளோ பேரை வச்சு எவ்வளோ அவர் மீது ஒரு பிம்பத்தை எதிராக கட்டமைத்தாலும் 10 காசு பிரயோஜனம் இல்லை சார். மக்கள் மனசை வென்றாச்சு ஒரு ஆளுனும் பொழுது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சு என்ன குரல் வித்த காமிச்சா நடக்காது. நீங்கள் செந்தில் பாலாஜி உண்மை கண்டறியும் குழுவே சொல்லிடுச்சு விஜய் தாமதம் வந்ததுதான் காரணம்னு. அவங்க யாருன்னு உண்மையை கண்டுபிடிச்சோம் தெரியுமில்ல, யாரு தெரியுமில்ல, அதெல்லாம் என்ன உண்மை கண்டறியும் குழு ஏற்கனவே இப்படிதான் ஒரு ஆளுக்கு கோட்டை போட்டு விட்டு அனுப்பிச்சாங்க, ஞாபகம் இருக்கா சார்? மிஸ்டர் பிச்மணி கேரக்டர் தெரியுமா? ஆமா, அதே போல ஒரு கேரக்டர் மனித உரிமை ஆணையம் சொல்லி ஒரு கோட்டை போட்டு இப்படி பேட்டி கொடுக்க வச்சாங்க இப்ப முன்னாடி. இப்போ என்னடானா டார்ச் லைட் கூட இருந்த ஒரு அக்கா, திமுக கூட இருந்த ஒரு அக்கா, அப்புறம் இன்னொரு அக்கா, பல அக்காக்கள் வந்து அங்க பயங்கரமா இல்ல சாமி சத்தியமா சொல்றேன், உண்மை கண்டறியும் குழு ஒன்று இருக்கின்றதே எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அந்த குழுவோடைய உண்மையை நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சு வாரியர்ஸ் எடுத்து போட்டாங்க தெரியுமா, பயங்கரமா போட்டாங்க. அதுல உண்மையுமே அந்த இடத்துல வந்து ஃபிலிக்ஸ் சாருக்கு நான் நன்றி சொல்றேன். ஃபிலிக்ஸ் சாருக்கு சொல்லுங்க, வாரியர்ஸ்ட மட்டும் வச்சுக்கவே கூடாது. ஏன்னு தெரியுமா, கருவுல இருந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து திமுக காரங்க ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்கன்னா டாப் டு பாட்டம் இல்லைன்னா கருவுல இருந்து எடுத்துட்டு வந்து இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் பேர்ல கருவுல இருக்கக்கூடிய குழந்தை என்னன்னு சொல்லக்கூடாது. ஆனா இவன் ஸ்கேன் பண்றான், கருவுல இருக்குது ஆனா பொண்ணா எந்த கட்சி என்ன கலர்ன்ற மாதிரி என்டையர் டேட்டா எடுத்து 3 அக்காவும் இந்த அக்கா இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணுச்சு, என்னென்ன வேலை செஞ்சுச்சு, இதை உட்காந்து இது எப்படி தெரியுமா இருந்துச்சு, இந்த கர்மத்தை விடிய விடிய வந்து ஒட்டிட்டு இருந்தியா, விவேக் வந்து தெர்மாக்கோல செஞ்சு ஒட்டும் போது இந்த கிழக்கு காலைல தள்ளி விட்டு போகுமா, இந்த கர்மத்தை நைட்லாம் விடிய விடிய ஒட்டின பாரு அப்படின்னு தள்ளி விட்டு போன மாதிரி இது ஒரு உண்மை கண்டறிய குழுவா. நீங்க அந்த 41 பேர் வீட்டுல போய் கேட்டீங்களா? இல்ல, அந்த 41 வீட்டுல எதுவுமே நாங்க கேட்கல, அவங்க எதுவுமே விஜய் தப்பா சொல்ல. அப்புறம் எப்படி சொல்றீங்க? இல்ல, நாங்க இப்ப இதுல போனதுல ஒரு தாமதமா வந்தார், அதைத்தான் எல்லாரும் சொல்லிட்டாரு. சட்டசபையில முதலமைச்சர் அதே சொல்றாரு, நீங்களும் அதையே சொல்றீங்களே. எஸ்ஐடி இல்ல 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 நாங்க போய் எல்லார்ட்டையும் விசாரிச்சீங்களா? எல்லார்ட்டையுமே பேசல. இப்ப என்னதான் பேசுனீங்க? என்னதான் பேசணும் உள்ளவா சொல்றேன். மைக் 1 மைக் 2 மைக் 3 அதுல ஒரு கேரக்டர் பாஸ் இப்படி போனா நேரம் கிச்சனுக்கு போயிடலாமா, இந்த மாதிரி நீங்க பேசிட்டு உண்மை கண்டறியும் குழுன்னு வந்து ஒரு கதை ஆத்தினாங்க பாத்தீங்களா. இது இது நம்ம நகைச்சுவையா சொல்றோம், சில விஷயங்கள்லாம் பேசணும்னா கூட ஒரே ஃபார்மேட்ல இருக்கும்ன்ற ஒரு சந்தேகம் வருது. கட் காப்பி பேஸ்ட் தானே சார். சட்டசபையில முதலமைச்சர் அதை சொல்றாரு, அப்படியே அதே எடுத்துட்டு வந்து இந்த உண்மை கண்டறியும் குழு, அதாவது என்னன்னா விஜய் தாமதமா வந்ததுதான் காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்காக நடக்குதா இல்ல? ஏன்னா இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, அதற்குள்ளாகவே இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு வர்றதுன்றத எப்படி நீ ஏன் சொல்ற? இப்ப யார் கைக்கு போயிருச்சு? நீங்க உண்மை கண்டறியும் குழுன்னு வந்து உட்காந்து ஒரு ஆத்தா தெரியுங்களா? நீ உண்மையாலுமே உண்மை கண்டறிய குழுன்னு எதை கண்டறிஞ்சுன்னு தெரியுமா? எத்தனை டாக்டர் வந்தாங்க மொத்தமாக, அந்த டாக்டரோடைய பேர், அவங்களோட லிஸ்ட்டு, ஃபோன் நம்பர், அவங்க அங்கே தான் வந்ததுக்கான வருகை பதிவேடு இருக்கா, சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா, அவங்க அங்கே இருந்ததுக்கு அவங்களுக்கு மொபைல் நெட்வொர்க் அங்கே தான் இருந்துச்சா, எத்தனை பேர் எங்கெங்கே நின்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க, எந்த ரூமில் நின்று பண்ணீங்க, எத்தனை டேபிள் இருந்துங்க. அதுலேயே டவுட் இருக்கு, 5 டேபிளா 6 டேபிளா 2 டேபிளா 8 டேபிளான்றதே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இல்லை சார், நீங்கள் ரெண்டாவது இது வரைக்கும் அந்த உடல்களை நீங்கள் கூராய்வு செய்யும் பொழுது ஹைட்டு வெயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் கணக்கு பண்ணுவாங்க, நீளம் அகலம் கணக்கு பண்ணுவாங்க, ஆனா பெண்ணா வயது என்னென்னனால எதனால் இறந்தாங்க எல்லா அறிக்கையும் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே நின்று பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்கள் நண்பர் எங்கேருந்து பண்ணார், அவர் எங்கே நின்று பண்ணார், இந்த அறைக்குள்ளே இவ்வளோ பெரிய அறைக்குள்ளே எப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ச்சியாக இதில் எத்தனையோ மருத்துவர் கணக்கு காமிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நீங்கள் பேசி எடுத்துருக்கணும். இதுதான் உண்மை கண்டறிய குழு. இன்னொரு வேலை என்ன செஞ்சு தெரியுமா, இந்த ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் 15,000 கோடி வந்து முதலீடு செய்வதா வேற சார். இது இல்லை சார், ஃபாக்ஸ்கான்லயே நிறைய கிளைகள் இருக்கு சார், அதுல ஒரு இவங்க தான் வந்து பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. திமுக ஒரு கிளை தான் அந்த அண்டா இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி, அப்படித்தானே? ஃபாக்ஸ்கான் முதலீடு பண்ண மாட்டேன்னு சொன்னது இல்ல, ஃபாக்ஸ்கான்ல இருக்கிற ஒரு நிறுவனம் அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாங்களே தவிர ஃபாக்ஸ்கானே பண்ணலாம் சொல்லலையா. பெரும்பாலும் அமைச்சர் அவர் சொன்னார், டிஆர்பி ராஜா சொன்னார். இந்த அமைச்சர் டிஆர்பி ராஜா சொன்னார். சரி சரி, அவர் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் இல்ல? ஆமா. டேய், திமுக காரனா யாருன்னு தெரியுமா? சாதாரணமா வந்துடலடா திமுக காரன் போட்டானுங்க எடுத்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நீங்கள் விஜய்க்கு எதிராக கட்டமைக்கிறீங்களே தவிர, ஆனால் அதற்கு பிறகும் மக்கள் என்னென்ன வார்த்தையை பதிவு செய்கிறார்கள். நான் திரும்பவும் ரெஜிஸ்டர் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு சாதாரணமாக விளையாட்டாக தெரியலாம். நிச்சயமாக 2 முயற்சியை விஜய் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஒன்று, கட்சியை தேசிய கட்சியாக வளர்ப்பதற்கான வேலை. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் வந்து தன்னுடைய கட்சியை விரிவாக்கம் செய்வது. 2வது, கரூர் மொத்தமாக
அங்கே நீங்கள் தான்றீங்கல்ல, நீங்கள் தான் உட்காந்து சில வேலைகள் இத்தனை ஆண்டு காலம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இது உன் கோட்டை இல்லைடான்றதை நிரூபிக்கிறதுக்கான வேலை தான் இனிமேல் நடக்கும் பாருங்கள். நீங்கள் மற்ற எந்த ஊரை வேணால் எப்படி வேணால் மற்ற டார்கெட் பண்ணுவாங்க சார். நான் கரூர் ஸ்பெஷல். செந்தில் பாலாஜி எத்தனாயிரம் கோடி உங்கள் கையில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருங்கள், எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸை வேணால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள், ஆனால் இந்த கரூரை உங்கள் கையிலிருந்து நாங்கள் கையகப்படுத்துவதுதான் மிக முக்கியமான வேலையாக இருக்கும்ன்றதே சொல்லப்படுகிறது. எஸ்ஏசி அவர்கள் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது சொல்லியிருந்தாரு, அது என்னுடைய ரத்தம், அது பயப்படாது, அதுக்கு வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, எதுக்கு பயப்படணும், இது நாள் வரைக்கும் நான் எந்த கட்சியிலையும் இல்லை, எனக்கு அண்ணாவை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன், பெரியாரை பிடிக்கும்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ நான் தாவேக்கா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதோடைய பொருள் என்ன, எதற்காக இப்படி ஒரு ஸ்பீச் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க கட்சி மத்தியிலே ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட? இதில் மிக முக்கியமான விஷயம் சார், த ரியல் ஹீரோ, எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த ரியல் ஹீரோன்ற யாருன்னா அப்பா. நான் இருக்க மகனே, நான் பார்த்துக்கண்டா, அப்பா இருக்கண்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறது, அது ஒவ்வொரு தொய்வான நேரத்தில் மகனுக்கு அது பெரிய உத்வேகம். ஒரு பிள்ளை வளர்ந்ததுக்கு பிறகு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு ஒரு பிள்ளை தந்தையை பார்த்து சொல்வதுன்றது, அது அப்பாவை ஆசுவாசப்படுத்தி அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நிற்கும். ஆனால் இன்றைக்கு இவருடைய அரசியல் அறிவு, இவருக்கான பொலிட்டிக்கல் நாலேஜு, அவர் கடந்து வந்த பாதை, அவர் பார்த்த தலைவர்கள் எல்லாரையும் கடந்து வந்துட்டு அந்த அனுபவத்தை இன்றைக்கி பகிரும்போது சொல்கிறாரு. இன்றைக்கி இவ்வளோ ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இந்த கட்சியில் இருக்கிறது, இன்னும் விஜய் அவர்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்கன்னும் பொழுது, விஜய்க்கு ஒரு மெசேஜ் மட்டும் கிடையாது, இங்கே விஜய்க்கு சொன்ன மெசேஜை விட ஆப்னட்டுக்கு தான் ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. 2 பேருக்குமான மெசேஜ் எப்படின்னா, நான் கலைஞர் எம்ஜிஆரே பார்த்துக்கிறேன், நீ ஏன் புள்ள, நீ ஏன் ரத்தம், அது விட்டுட்டு போன ரத்தத்தை நீ பார்க்க மாட்ட, அதை ரொம்ப அழகாக கோட் பண்ணி சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது விஜய்கிட்ட அவர் சொல்கிற மெசேஜு, நான் இருக்கிறேன், நான் கலைஞரையும் பார்த்துட்டேன், எம்ஜிஆரையும் பார்த்துட்டேன்னும் பொழுது, நீ ஏன் ரத்தம்டா பார்க்க மாட்டேன், ஒரு வாட்டி தான் பிறக்க போகிறோம், ஒரு வாட்டி தான் சாக போகிறோன்னும் பொழுது அதுக்குள்ளே எப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படிங்கிறாரு. அப்போது நீ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டெப்பனாக வா, அது ஒரு மெசேஜ். 2வது, நான் இப்போ தாவேக்கா, இதுக்கு முன்னாடி அவர் அட்ரஸ் பண்ணல அதை. ஆமாம், அந்த நான் தாவேக்கான்னு அந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, இன்றைக்கி வாரியர்ஸும் சரி, கட்சியில் பல நபரும் சரி எதிர்பார்ப்பது எஸ்ஏசி அவர்கள் டிவிகேக்குள்ளே வரணும், ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அவர் வரணும், ரோல் ப்ளே பண்ணால் அவருடைய அனுபவம், அவருடைய கைட்லைன் கண்டிப்பாக தேவை இருக்குன்றத இந்த குளறுபடிகளில் இருந்து அவரையெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதையும் அவர் சொல்கிறாரு. 3வது விடயமாக அவர் சொல்வது என்னன்னாக்கா, இன்றைக்கி சமகாலத்தில் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதுபோல் ஒரு படத்தை எடுத்தால் நீங்கள் தைரியமாக இங்கே யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு பாருங்கள், நீ தைரியமாக இங்கே யாராவதுனா அப்போ எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் வந்து திமுகவுக்கு துணை போகிறாங்க. இப்போ இன்றைக்கி அப்படி ஒரு படம் எடுத்தால் என்ன ஆகும்? கூட்டத்திலேருந்து ஒரு குரல் வருது, படம் ரிலீஸ் ஆகாதா, நீ ரிலீஸ் ஆக மாட்டேன்றாரு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் அந்த கலைஞர் பேசுவார் அந்த ஒரு சட்டில் அந்த ஒரு விஷயத்தை, அதே மாதிரி நீ ரிலீஸ் ஆகும்போது ஒன்றை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. ஆனால் இது நடந்தாலும் சரி, இந்த போல் அடக்குமுறை நடந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை, ஒரு முறை தான், பயப்படாத, வெளியில் வா. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.